விஜய் டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க சிந்து பைரவி சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்தாவே தெரியுது பைரவி சிந்து ரெண்டு பேர் கழுத்துலையும் தாலி இருக்கு. ஸோ இதுல இருந்தே ரெண்டு பேத்துக்கும் வரப்போற அப்கமிங் எபிசோட்ல மேரேஜ் நடக்க போகுது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பைரவி ஆறுமுகம் ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா மேரேஜ் நடத்தி வச்சிருவாங்க அப்படின்னுட்டு. ஆனா சிந்து சிவா ரெண்டு பேருக்கும் எப்படி மேரேஜ் நடக்க போகுது, சிந்துக்கு மேரேஜ் நடக்குமா நடக்காதா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சிந்துவோட இந்த ஃபோட்டோ பார்க்குறப்போ தெரியுது சிந்துவோட கழுத்துலையும் தாலி இருக்குது. ஸோ கண்டிப்பாக சிவா தான் சிந்துவோட கழுத்தில் தாலி கட்டியிருப்பாங்க. ஏன்னா சிந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க என்னோட கழுத்தில் தாலி ஏறணும்னா நீங்கள் தான் கட்டியிருக்கணும் அப்படின்னுட்டு. ஸோ இந்த ஃபோட்டோ பார்க்குறப்போ சிந்துக்கும் மேரேஜ் நடந்திருக்கு அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. சிந்துவை கடத்திட்டு போயிருக்காங்க. ஆனால் வீட்டில் இருக்க எல்லாருமே, மண்டபத்தில் இருக்க எல்லாருமே சிந்து தானாக தான் போயிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ சிந்து எப்படி வரப்போகிறாங்க, யாராவது போய் சிந்துவை காப்பாற்றிட்டு வரப்போகிறாங்களா, இல்லை இல்லை சிந்துவே தானாக வரப்போகிறாங்களா, சிந்துக்கும் சிவாக்கும் எப்படி மேரேஜ் நடக்க போகுது, இந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாம் வரப்போகுது. சீரியல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போது மேரேஜ் எபிசோடுக்காக தான் ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி சிந்து சிவா ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ எப்படி நடந்தது அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். விஜய் டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க சிந்து பைரவி சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிந்து சிவா ரெண்டு பேருக்கும் எப்படி மேரேஜ் நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.